வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இலவசம் அப்படிங்கிற ஒன்று கிடையவே கிடையாது அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக ஒரு சின்ன கதையாக நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்கு உள்ளே போகலாம். ஒரு திருமண ஜோடிக்கு அவங்களுக்கு ஒரு கல்யாண பரிசாக ஒரு கவர் வந்துருந்துச்சு. அந்த கவரில் அந்த ஊர்லேயே ஒரு சிறந்த திரையரங்கில் ஒரு ஷோக்கு புக் பண்ணியிருக்கு. அது கூடயே அந்த லெட்டரில் இந்த பரிசை கொடுத்தது யார் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு அந்த மணமக்களுக்கு வந்துருந்துச்சு. அந்த மணமக்கள் 2 பேருமே ரொம்ப யோசித்து பார்க்குறாங்க. இது நமக்கு வந்த பரிசா அப்படின்னு மணப்பையனும் மணப்பொண்ணும் ரொம்பவும் சிந்திச்சு பார்க்குறாங்க. யாருன்னு அவங்களுக்கு தெரியலை. சரி, இருந்தாலும் வந்த டிக்கெட்டை எதுக்கு நம்ம வேஸ்ட் ஆக்கணும், அதனால் அந்த டேட்டில் நம்ம படத்துக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு அந்த 2 பேருமே முடிவு பண்ணுறாங்க. படத்துக்கும் போகிறாங்க. படம் பார்த்துட்டு வீட்டில் பார்த்தா அவங்க வீட்டில் இருந்த விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாமே காணாமல் போயிடுது. காணாமல் போனதுக்கப்புறம் அங்கே ஒரு லெட்ரு ஒன்று இருக்குது. அந்த லெட்டரை எடுத்து படிக்கிறாங்க. படித்ததில் பார்க்கும்போது, என்ன படம் ரொம்ப நல்லா இருந்துச்சா, நல்லா என்ஜாய் பண்ணிங்களா அப்படின்னு அந்த லெட்டரில் எழுதியிருந்துச்சு. இதன் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா, இலவசமாக கொடுக்குறவங்களுக்கு பின்னாடி அதை விட விலை உயர்ந்த, அதாவது அதையும் விட அதிகமான லாபம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதான் இந்த சின்ன கதையுடைய நோக்கம். இப்போ இருக்கிற அரசியல் பார்த்திங்கன்னா, இலவசம் அப்படின்னு நிறையா கொடுத்து அந்த பக்கம் அவங்க அதிகமாக சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இலவசத்தை மட்டும் என்றைக்கு விரும்பாதீங்க. நம்ம சம்பாரித்து நம்ம வாழ்க்கையில் முன்னேறது மட்டும்தான் நிரந்தரம் அப்படிங்கிறத மட்டும் நல்லா யோசிச்சுக்கணும். நன்றி, வணக்கம்.